இனியவர்களே வணக்கம். தொலைத்தலின் வழி. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தொலைத்தலின் வழியை 2 உருவகங்கள் வழியாக முன்மொழிகின்றார் இயேசு. 2 பேர் தங்களிடம் உள்ளதை தொலைக்கின்றனர். முதலாமவர் ஓர் ஆண். இவர் தன் 100 ஆடுகளுள் ஒன்றை தொலைக்கின்றார். இரண்டாமவர் ஒரு பெண். இவள் தன் 10 நாணயங்களுள் ஒன்றை தொலைக்கின்றாள். இருவருக்கும் பொதுவான சில பண்புகளை நாம் கண்டறிய முடியும். 1. காணாமல் போன ஆடு மற்றும் நாணயத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்கின்றனர். 2. தொலைந்தவை கிடைக்கும் வரை அவற்றை தேடுகின்றனர். 3. தேடி கண்டுபிடித்தவுடன் அது குறித்து மகிழ்கின்றனர். முல்லா கதை ஒன்றின் வழியாக நாம் எதை எங்கு தொலைத்தோமோ அதை அங்கு தேட வேண்டும் என நாம் கற்றுள்ளோம். ஆனால் மேற்காணும் இருவரும் எங்கெங்கோ தேடுகின்றனர். ஏனெனில் ஆடு பயணம் செய்யும் தொலைவு அதிகம், நாணயம் குதித்து செல்லும் தூரம் அதிகம். ஆக கண்டடையும் வரை தேடுவது நன்று. தொலைந்தவற்றை தேடுதல் நம் வாழ்வியல் அனுபவம் கூட. தொலைந்த பணம், கம்மல், புத்தகம், பேனா, ஃப்ளாஸ்க், பைக், சைக்கிள் என பலவற்றை நாம் தேடியுள்ளோம். தேடும் வரை உள்ள பதபதைப்பு தேடிய பொருள் கிடைத்தவுடன் மகிழ்ச்சியாக மாறுகிறது. இன்று நம்மிடமுள்ள எதுவும் தொலைந்து போகாமல் ட்ராக் செய்ய QR கோடு உள்ளது. நம்மிடமிருந்து எதுவும் தொலைந்து போகாதவாறு நாம் பார்த்து கொள்கிறோம். ஆனாலும் பொருட்கள் தொலைந்து போகின்றன. சில நேரங்களில் நாமே தொலைந்து போகின்றோம். ஒரு பொருள் தொலைந்தவுடன் நம் மனம் கலங்குகிறது. பின் தேடலை தொடங்குகிறது. தேடுவது கிடைக்குமா என்ற குட்டி பயம் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. நம் கவனக்குறைவு பற்றி நம் மனம் நம்மை சாடி குற்ற உணர்வை தூண்டுகிறது. மற்றவரோடு ஒப்பிட்டு தன் பரிதாபம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இவைதான் தொலைத்தலின் வழிகள். இந்த வழிகளை அனுபவிப்பவர் நாம் மட்டுமல்ல, நம் கடவுளும் தான் என்கிறார் இயேசு. மனம் மாறிய ஒருவரை குறித்து, தொலைந்த நபர் கடவுளின் கைகளில் கிடைப்பது குறித்து அவர் மகிழ்ந்து கொண்டாடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் புதியதொரு தொலைத்தல் அனுபவத்திற்கு நம்மை அழைக்கிறார். நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் தங்களையே தொலைக்க வேண்டும், இழக்க வேண்டும் என்பது அவருடைய அறிவுரை. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாயிருக்கிறோம். ஆடு மேய்ப்பவர் தொலைந்த ஓர் ஆட்டுக்காக 99 ஆடுகளை குப்பை என கருதுகிறார். இளவல் ஒருத்தி தொலைந்த ஒரு நாணயத்திற்காக 9 நாணயங்களை குப்பை என கருதுகிறார். பவுல் தான் தொலைத்த கிறிஸ்து என்னும் செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன் இருத்தலையே குப்பை என கருதுகிறார். ஏனெனில் தொலைத்தலின் வழி அறிந்தவர்கள் அவர்கள். நாமும் தொலைத்தலின் வழி அறிந்தவர்களே.